சந்தோஷமாக இருக்காங்க, எதுவும் சோகத்தில் வந்திருக்காங்களோன்னு நினச்சேன். ஆனால் அடுத்து கடைசி 2 பாடல்களில் ரொம்ப உற்சாகமாக எல்லோரும் உள்ளே வந்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே பாட்டை தான் திரும்பி பாட போகிறோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரை பாட போகிறோம். எல்லாம் சேர்ந்து உற்சாகமாக பாட போகிறோம். தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் அவரை ஆராதிக்க முடியாது வந்திருக்கீங்க? பிரதர் எக்கோ மட்டும் கட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க முடியாது வந்திருக்கிறீங்க? இல்லை, எத்தனை பேர் சந்தோஷமாக நான் இயேசுவோட நாமத்தை உயர்த்த வந்திருக்கேன்றவங்க? இல்லை பிரதர், எனக்கு வீட்டில் போர் அடிக்குது, அதனால் நான் சர்ச்சுக்கு வந்தவன்ற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, எல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். பக்கத்தில் உங்கள் பைபிள் எல்லாத்தையும் ஓரம் வச்சுருங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் அங்கேயே தான் இருப்பாங்க, கவலைப்படாமல் நல்லா உற்சாகமாக பாட போகிறோம். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுவோமா? மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே. கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே. எல்லாருமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கையை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை உமக்கே. வாய திறந்த அப்பாவை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. உற்சாகமா பாடுமா? இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ராஜா ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை.
உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, thank you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிக்கலாமா ஒரு 2 நிமிஷம்? தேங்க்யூ லார்ட். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம் இருக்கிற இடத்துல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். இல்லை சபைக்குன்னு முன்னாடி நிற்கிறவங்க கேட்குறாங்கலாம் இல்லை, மனசில் உண்மையா அப்பாவோட நாமத்தை பார்த்து, நமக்காய் ஜீவன் தந்த தெய்வத்தை பார்த்து, உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, நீர் என் வாழ்க்கையில் இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷன்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினால மட்டும்தான் நம்ம இங்கே நிற்கிறோம்ல. எத்தனை பேர் அந்த கிருபை அப்படியே ஆசையா இன்னும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் கண்களை மூடி பார்ப்போம். அப்பாவை நோக்கி பாருங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாம் வாயை திறந்து அப்படியே அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிடணும். எங்கேயும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது ஒரு நல்ல தேவனுக்கு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நேரம். இது சீனாய் மலை மேலே இறங்கின அந்த தெய்வம். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு நம்ம மேலேயும் இறங்கும்படி ஆசையா இருக்கிறார். அவர் தீ போல இறங்குறதுக்கு எவ்வளோ ஆசையா இருக்கிறார் தெரியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு அவரோட ஒரு தொடுதலை, அந்த ஒன் டச் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அப்பா நீங்கள் என்னை தொட்டுட்டீங்கன்னா, உங்களோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையை மாறிடும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என் வழியில் அப்படி உலாவி வந்துட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உலாவும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் உலாவும் போது எந்தெந்த மனக்கவலைகள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட ஒரு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசையா, எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா அவரை வரவேற்கும்படியாக இருக்கிறீங்க? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருமே அப்படியே அப்பாவை நோக்கி பார்த்து, ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, ரொம்ப சென்சிட்டிவ்.
ஒரு ஒன் இயர் 1.5 இயர் பேபி போல அவர் இஸ் so sensitive. ஆசையாக கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆசையாக ஓடி வருவார். ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் கஷ்டம். இது வரைக்கும் எத்தனையோ நாள் அப்பாவை நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கோம்ல, தெரிஞ்சும் தெரியாமலோ. இன்னைக்கு அந்த காரியத்தெல்லாம் விட்டு அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்த தெய்வத்தை, அந்த உண்மை முத்தமான சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை அவரை வரவேற்கிற விதமா வாயை திறந்து ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் வாயை திறந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்துங்க பாப்போம், வானத்துக்கு நேரா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எல்லாரும் வாயை திறந்து அந்த நல்ல தெய்வத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில எவ்வளவு சுமைகளை சுமந்து இன்னைக்கும் நம்ம பண்ற ஒவ்வொரு பாவத்துக்கும் சரீரத்துல, முதுகுல, கால்கள்ல, கரங்கள்ல சுமக்கிற தெய்வமா இருக்கிறார்ல, அவரை பார்த்து ரெண்டு கையை உயர்த்தி சொல்ல போறோம். தொழுவோம் உண்மையுள்ள தெய்வத்தை, ஜீவன் தந்த தெய்வத்தை, உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தெய்வத்தை, எஸ் 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 ஆசையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஒரு தேற்றரவாளனாய், நம்ம கண்ணீரை துடைக்கிறவராய், நம்ம பிரச்சனைகளை மாற்றுகிறவராய், உயிர் தெளிந்த தெய்வத்தை பார்த்து செலுத்துறோம்பா.
நாளே இல்லை தெரியுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இன்னொரு முறை, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குய அப்படியே உங்க சத்தத்தை உயர்த்தங்க பார்ப்போம். சபையில இருக்க எல்லாருமாய் படைப்பின் களிமண்ணா இருக்கிற என்னையும் சுவாமி களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான வெறுமையான பாத்திரனா வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கையை உயர்த்தி குயவனே 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 படைப்பின் காரணனே களிமண்ணான எங்களையும் சுவாமி களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே 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 படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே களிமண்ணான களிமண் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே அப்படியே கையை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து தேங்க்யூ லார்ட். கையை உயர்த்தி அப்படியே களிமண்ணான எங்க மேல நீர் இன்னைக்கும் அன்பா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா வாயை திறந்து நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு இடம் கொடுத்தாலே நம்ம அவ்வளோ நன்றி சொல்லுவோம்ல. நம்ம பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது சரி, ஸ்கூலில் சரி, காலேஜில் சரி, ஒரு ஒர்க் இடத்துல வேலை பார்க்குற இடத்துல கூட சரி, ஒருத்தங்க ஒரு சின்ன உதவி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ நன்றி சொல்லுவோம். நம்ம அவ்வளோ நன்றி சொல்லுவோம். நிறைய நேரத்தில் நம்ம இயேசுக்கு நன்றி சொல்றதுக்கு மறந்துருக்கோம். இயேசுக்கு நன்றி சொல்றதுக்கு நம்ம மறந்துருக்கிறோம். நம்மளை அறியாமே நன்றி சொல்ல மறந்துருக்கிறோம். ஏன்னா அவர் நம்ம இயேசு தானே, நம்ம அப்பா தானே, நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறான்னு தானே சொல்ல போறோம். ஆனா அந்த இயேசுக்கு இப்ப நம்ம நன்றி சொல்ல போறோம். வாயை திறந்து அப்படி கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி நன்றி. எல்லா வாயை திறந்து கடைசி ஒரே முறை எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசப்பா எல்லாவற்றிலும் உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். எங்களை களிமண்ணா இருந்த எங்களை ஆண்டவரே வணைந்து வைத்திருக்கிறீர். எங்களை வணைந்து வைத்திருக்கிறீர், பிரயோஜனப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி எல்லா வாயை திறந்து நன்றி சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். உம்முடைய திவ்ய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மீதியான வேலை முழுவதும் நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. அவருங்கள் இப்பொழுது வேத பாடம் வாசிக்கும்படி கேட்போம்.
அதைத் தொடர்ந்து நம்முடைய இந்த நற்செய்தி பெருவிழா இந்த சபை நாளுடைய கன்வீனர் சபையினுடைய ட்ரெஷர் திரு பி ரஜீஷ் அவர்கள் வரவேற்றுக் கொள்வார்கள். അല്ലെങ്കിൽ നമ്മെ വഴി നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന സർവശക്തനായ ദൈവത്തെ സ്വാഗതം ചെയ്തുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ കർത്തവ്യത്തിലോട്ട് കടക്കുന്നു. ആദ്യമായി സ്വാഗതം ചെയ്യേണ്ടത് നമ്മുടെ പാസ്റ്റേറ്റ് ചെയർമാൻ തിരു ജബസിംഗ് അവർകളെയാണ്. നമ്മുടെ ഏതൊരു ആവശ്യം അറിയിച്ചാലും അറിയിക്കും മുമ്പായി അദ്ദേഹം അറിയുകയും ഞങ്ങളോട് വിളിച്ച് ഞങ്ങളുടെ വിശേഷങ്ങൾ അന്വേഷിക്കുകയും ചെയ്യുന്ന ഒരു ദൈവദാസൻ. അദ്ദേഹം കൃത്യസമയത്ത് തന്നെ നമ്മോടൊപ്പം വന്നു ചേർന്നു ഈ ആരാധനയുടെ അധ്യക്ഷ സ്ഥാനം അലങ്കരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. അദ്ദേഹത്തെ നാം സ്വാഗതം ചെയ്താൽ മാത്രം പോരാ, ആദരിക്കേണ്ടതും നമ്മുടെ കടമയാണ്. എന്നാൽ വരുന്ന ദിവസങ്ങളിലും വരുന്ന ഞായറാഴ്ച നടക്കുന്ന സഭാദിന യോഗത്തും അദ്ദേഹം നമ്മോടൊപ്പം ഉണ്ടായിരിക്കും. അതിനാൽ അദ്ദേഹത്തെ ആദരിക്കുന്നത് അന്നേ ദിവസമായിരിക്കും. ഇന്നേ ദിവസം അദ്ദേഹത്തെ നമ്മുടെ തൈത്തോട്ടം സഭാ കമ്മിറ്റിയുടെ പേരിൽ സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. അടുത്തതായി സ്വാഗതം ചെയ്യേണ്ടത് നമ്മുടെ പാസ്റ്റർ ഷിബി അവർകളെയാണ്. വളരെ ചുരുങ്ങിയ ദിവസം, അതായത് എനിക്ക് തോന്നുന്നു 4 മാസത്തോളം തന്നെ ഉള്ളൂ എന്ന് തോന്നുന്നു നമ്മുടെ ദേവാലയത്തിൽ വന്നിട്ട്. എന്നാൽ അദ്ദേഹത്തിൻ്റെ സ്വപ്നങ്ങൾ ഒരുപാട് വലുതാണ്. സർവശക്തനായ ദൈവം അദ്ദേഹം ഈ ദേവാലയത്തിൽ നിന്ന് പോകും മുമ്പായിട്ട് തന്നെ അതെല്ലാം സഫലീകരിക്കട്ടെ എന്ന് ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് അദ്ദേഹത്തെയും ഈ യോഗത്തിൽ സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. അടുത്തതായി സ്വാഗതം ചെയ്യേണ്ടത് നമ്മുടെ നിയോജക മണ്ഡലത്തിലെ MLA തിരു താരക കത്പട്ട് അവർകളെയാണ്. അവർ നമ്മുടെ നിയോജക മണ്ഡലത്തിൽ നല്ല സേവനം അനുഷ്ഠിച്ചു വരുന്നു. അതുപോലെ തന്നെ കഴിഞ്ഞ ഞായറാഴ്ച, അതായത് എനിക്ക് തോന്നുന്നു 3 ദിവസം മുമ്പായിട്ട് തന്നെയാണ് അവരെ നാം ക്ഷണിക്കുവാൻ വേണ്ടി കമ്മിറ്റിയായി പോയത്. ആ സമയത്ത് അവർ ബലഹീനതയിലായിരുന്നു. എന്നാലും എനിക്ക് ഞായറാഴ്ച എൻ്റെ വീട് പാല് കായ്ച്ചു പ്രോഗ്രാം ഉള്ളതുകൊണ്ട് ഞാൻ അതിന് മുമ്പായിട്ട് തന്നെ, അതായത് ഞായറാഴ്ച നമ്മൾ ക്ഷണിച്ചു, അതിന് 2-3 ദിവസം മുമ്പായിട്ട് തന്നെ നമ്മോടൊപ്പം ആയിരിക്കുന്നു നമ്മുടെ വിളവങ്കോട് നിയോജക മണ്ഡലത്തിലെ MLA അവർകളെയും തൈത്തോട്ടം CSI സഭയുടെ പേരിൽ സ്വാഗതം ചെയ്ത് അവരെ നാം ആദരിക്കേണ്ടതുണ്ട്. അതിലുപരി നമ്മുടെ ദേവാലയത്തിൻ്റെ മുൻവശം നമുക്ക് വെളിച്ചക്കുറവുണ്ട്. നാം കമ്മിറ്റിയായി അവരെ ക്ഷണിക്കുവാൻ പോയ സമയത്തും നാം മുൻവച്ച ഒരു റിക്വസ്റ്റ് ഉണ്ടായിരുന്നു, നമ്മുടെ ദേവാലയത്തിൻ്റെ മുൻഭാഗത്തായി ഒരു വെളിച്ചം. തീർച്ചയായും അന്ന് അവർ നമുക്കത് വാക്കായി പറഞ്ഞു. ഇന്ന് നാം അത് ഒരു റിക്വസ്റ്റായി തന്നെ അവർക്ക് എഴുതി വെച്ചിട്ടുണ്ട് കൊടുക്കുവാൻ വേണ്ടി. ഈ സമയം അവരെ ആദരിച്ചുകൊണ്ട് ആ റിക്വസ്റ്റും അവർക്ക് നൽകുന്നതായിരിക്കും. അതിന് നമ്മുടെ സഭയുടെ സെക്രട്ടറി അവർകളെ മുൻപേ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. അടുത്തതായി സ്വാഗതം ചെയ്യേണ്ടത് ഇന്ന് നമ്മോടൊപ്പം ആയിരിക്കുന്ന രണ്ട് ദൈവദാസന്മാർ തിരു അശോക് അവർ IT ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൽ ജോലി ചെയ്യുന്നു. അതുപോലെ തിരു ജബസ്റ്റിൻ അവർ ഡിഫൻസ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൽ ജോലി ചെയ്യുന്നു. ഇവരെ ക്ഷണിക്കുവാൻ വേണ്ടി ഞാൻ എൻ്റെ കാറുമായിട്ട് മാർത്താണ്ടത്ത് പോവുകയുണ്ടായി. സത്യം പറഞ്ഞാൽ എൻ്റെ കാർ കുറച്ച് ഡസ്റ്റൊക്കെ ആയി, കുറച്ച് ചെറിയ സ്മെല്ലൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. എന്നാൽ ഇവർ രണ്ടുപേരും എൻ്റെ കാറിൽ വന്ന് കയറിയ സമയം ഒരു വല്ലാത്ത ഒരു മണം അകത്ത് ഫീൽ ചെയ്തു. എനിക്ക് തോന്നുന്നു ഇപ്പോഴും അവരുടെ ശരീരത്ത് ആ മണം ഉണ്ടാവുമെന്ന് തോന്നുന്നു. വല്ലാത്തൊരു മണം. എനിക്കും ഭയങ്കര സന്തോഷമായി, കാരണം എൻ്റെ കാറിൻ്റെ സ്മെല്ലൊക്കെ അങ്ങ് മാറിക്കിട്ടി. എന്നാൽ അതേ മണം നമ്മുടെ ദേശത്തിനും നമ്മുടെ ദേവാലയത്തിനും നൽകുവാൻ സർവശക്തനായ ദൈവം, അതായത് ആത്മീയ മണം നൽകുവാൻ സർവശക്തനായ ദൈവം ഇടവരുത്തട്ടെ എന്ന് ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഈ സമയം അവരെയും തൈത്തോട്ടം CSI സഭാ കമ്മിറ്റിയുടെ പേരിൽ സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. അടുത്തതായി സ്വാഗതം ചെയ്യേണ്ടത് നമ്മുടെ ക്രിസ്ത്യൻ എക്കോ നെയ്യാറ്റിൻകര ടീമിനെയാണ്. നമുക്കറിയാം, നമുക്ക് ആത്മീയതയിൽ നടക്കണമെങ്കിൽ ആദ്യം നമുക്ക് പാട്ട് വേണം. പ്രസംഗം രണ്ടാമതാണ്, ആദ്യം നമുക്ക് പാട്ട് വേണം. എന്നാൽ അതേ നല്ല രീതിയിൽ അവർ കുറേ പാട്ടുകൾ പാടുകയുണ്ടായി. എനിക്ക് തോന്നുന്നു അത് നമുക്ക് നല്ലൊരു അനുഗ്രഹമായി തന്നെ തീർന്നു എന്ന് തോന്നുന്നു. തുടർന്നുള്ള ദിവസങ്ങളിലും അവരുടെ സേവനവും അവരുടെ പാട്ടുകളും നമുക്ക് അത്യാവശ്യമാണ്. അവരെയും ഈ സമയം തൈത്തോട്ടം CSI സഭാ കമ്മിറ്റിയുടെ പേരിൽ സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു.
ഇനി നമ്മുടെ ദാസ് പാസ്റ്റർ, നമ്മുടെ ഈ ചർച്ചിൻ്റെ ആദ്യ പാസ്റ്ററായിരുന്ന തിരു ദാസ് പാസ്റ്റർ അവർ വരുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. എന്നാൽ എന്ത് കാരണത്താൽ വരാൻ പറ്റിയില്ല എന്നറിയില്ല. അവരെയും വരികയാണെങ്കിൽ അവരെയും സ്വാഗതം ചെയ്തുകൊള്ളുന്നു. അടുത്തതായി സ്വാഗതം ചെയ്യേണ്ടത് കടന്നു വന്നിരിക്കുന്ന മറ്റു സഭകളിൽ നിന്നും, അതുപോലെ എനിക്ക് തോന്നുന്നു MLA കൂടെ കടന്നു വന്നവരുണ്ട്, മറ്റു സഭയിൽ നിന്ന് കടന്നു വന്നവരുണ്ട്, നമ്മുടെ സഭാജനങ്ങളുണ്ട്. സമയപരിമിതി കാരണം എല്ലാവരെയും തൈത്തോട്ടം CSI സഭ കമ്മിറ്റിയുടെ പേരിലുള്ള സ്വാഗതവും നന്ദിയും ഹാർദവുമായി അറിയിച്ചുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകളിൽ നിന്ന് വിരമിക്കുന്നു. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, 26வது சபை நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற நற்செய்தி பெருவிழா மற்றும் இந்த நாளிலே இந்த சிறப்பு முதல் நாள் இந்த கூடுகை கத்த நமக்கு சிறப்பாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் இந்த கத்த நமக்கு நல்ல இயற்கையை அனுகூலமாக்கி தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கிறிஸ்து பிரியமானவர்களை, இந்த அருமையான இந்த நாளிலே இந்த முதல் நாள் நற்செய்தி பெருவிழாவிலை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஆயர்மண்டல சபை போதகர் ரெவரண்ட் ஜெபஸ் சிங் அவர்கள் இந்த நாளிலே நம்மத்திலே வந்திருப்பது மகிழ்ச்சி. நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் போதகர் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அவரை குறித்து நாம் ஞாயிற்றுக்கிழமை பேசிடுவோம். மிகுந்த பாசமுடைய நம்முடைய சபை குறித்து அதிகமாக நாட்டமுடையவர். இந்த எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே வந்திருக்கின்ற பாசத்துக்கு மரியாதைக்குரிய நம்முடைய ஆயர்மண்டல போதகர் அவர்களை அன்போடு வரவேற்று கொள்கிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றதான சிறப்பு விருந்தினர் டாக்டர் தாரகை கத்பட் அவர்கள் நம்முடைய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே உறுப்பினராக MLA-ஆக செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி, அவர்களுடைய தைரியம் உண்மையாகவே நம்முடைய விளவங்கோடு சட்டமன்றத்திற்கு அது நல்ல உகந்ததாக அமைந்திருக்கின்றது. கடந்த நாளிலே இந்த எளிய அழைப்பை ஏற்று நான் வருகிறேன். சபை நாள் கட்டிக்கு நாம் அழைத்தோம். சபை நாள் அன்றைக்கு அவருடைய இல்லம் பிரதிஷ்டை என்று நினைக்கிறேன். அதனாலே நான் கண்டிப்பாக என் மக்களை வந்து பார்ப்பேன் என்று சொல்லி இந்த எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நம்மத்திலே வந்திருக்கின்ற பாசத்துக்கு மரியாதைக்குரிய டாக்டர் தாரகை கத்பட் அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நாளிலே நாம் வரவேற்க வேண்டியது நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றதான நம்முடைய சிறப்பு விருந்தினர் சகோதரர் ஜான்சன் தாமஸ். இன்றைக்கு அவர்கள் வர முடியாத ஒரு நிலைமை. இன்றைக்கு நைட் அவர் புறப்பட்ட நாளை காலை வந்து விடுவார். அவருடைய மாமா டாக்டர் ஜெயசிங் DS குரூப் சென்னை அவர்களுடைய 75வது பிறந்த நாளை இன்னைக்கு சென்னையிலே அனுசரிக்கின்றார்கள். அதனாலே குடும்பமாக அங்கே இருக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்களுடைய குழுவிலே இருக்கின்ற அவருடைய உறவினர் திரு அசோக் IT டிபார்ட்மெண்ட்டிலே இந்த நாளிலே கடந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலே ஆராதனை நடத்தி கொண்டதான பாசத்துக்கும் மரியாதைக்குரிய திரு ஜெபஸ்டின் அவர்கள் டிஃபென்ஸ் சென்டரில் டிபார்ட்மெண்ட்லே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் DS அவர்களுடைய குழுவில் அவருடைய சொந்த உறவினர்கள் இவ்விதமாக இணைந்து இந்த திருப்பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நாளை தினத்திலே அவருடைய மருமகன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை நம்முடைய JC சார் அவர்கள் கடந்து வர இருக்கின்றார்கள். அருமையான இந்த நாளிலே எளிய அழைப்பை ஏற்று கடந்து வந்திருக்கின்ற திரு அசோக் மற்றும் திரு ஜெபஸ்டின் அவர்களை அன்போடு வரவேற்றவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாடற்குழுவினர்கள் மிக சிறப்பாக நல்ல பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்டின் எக்கோ நியாற்றின் கரை அனைவரையும் நன்றியோடு அவர்களுக்கு நான் வரவேற்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அநேகமாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான இந்த நாட்களிலே நாமத்திலே வந்திருக்கின்றதான பாசத்துக்கு மரியாதைக்குரிய நம்முடைய ஆயர்மண்டல போதகர் ரெவரண்ட் ஜெபஸ் சிங் அவர்கள் இந்த நாளிலே நம்மத்திலே வந்திருக்கிற அவர்கள் நமக்கு ஒரு தலைமை உரைத்தர இருக்கின்றார்கள். அது சீக்கிரமாக அதைத் தொடர்ந்து நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஒரு சின்ன வாழ்த்தலை சொல்ல இருக்கின்றார்கள். தொடர்ந்து நாம் ஆராதனைக்கு கடந்து போக இருக்கிறோம். வந்திருக்கின்ற எல்லாவரையும் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் சுருக்கமாக சொல்லிக்கொள்ள அடுத்ததாக நான் தொடர்ந்து சொல்கிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களை நேர கால் தாமதமை அறிந்து கொண்டு
இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வந்திருக்கிற விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு வாழ்த்தினை ஏறெடுப்பார்கள். இன்றைக்கு மிக சிறப்பாக கடவுளுடைய வசனத்தை கேட்பதற்கும் எனக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தேன். ஏன்னா இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்திருக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது, வந்திருந்தால் ஏதோ கூட்டத்தோட கோவிந்தா மாதிரி ஆகிருக்கும். ஆனால் மேபி இன்றைக்கி தான் எனக்கு கடவுளுடைய வாசனத்தை கேட்குறதுக்கும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே எனக்கு வர முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த வீடு பால் காய்ப்பாக நான் தள்ளி வச்சாச்சு, அது வேறு காரியம். எனவே எனக்கு இன்றைக்கி ஒரு அழைப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டுகிறேன். இன்றைக்கு இந்த அவர் சகலத்தையும் ஆதி காலத்தில் நமக்காக கடவுள் படைத்தார். அவர் படைக்கும் பொழுது அனைத்தும் நன்றாகவே இருந்தது என்று அவருடைய சொன்னார். அப்பொழுது இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் கடவுள் நமக்காக படைத்த இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக படைத்த இதை நாம் எவ்வாறு கொண்டு போக வேண்டும்? ஒவ்வொரு தினமும் கடவுளை நிந்தித்து தியானித்து கடவுளுடைய வசனத்தை தியானித்து நாம் அவருடன் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர் அவர் மட்டும்தான், அதற்கு மாற்று கருத்தே இருக்காது. அதான் இன்றைக்கு நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறதுக்கும் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தான். அவர் இல்லை என்றால் நானும் இல்லை. எனவே இந்த நேரத்தில் ஒரு கன்வென்ஷன் நேரத்தில் வந்துட்டு பெரிய பிரசங்கம் பண்ணுறதும் சரியில்லை. அதனால் இங்கே இருந்த டைமில் ஒரு 4 பாட்டுகள் அப்படி பாடிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே மிக அருமையாக ஒவ்வொரு வார்த்தை, ஏன்னா கடவுளை நாம் நிந்திக்கும் பொழுது வசனங்கள் எல்லாத்தையும் விட ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு ஆழமாக நம்மளுடைய சென்று நம்மளே அறியாமலே கடவுளோட நாம் சேருவோம். அதே மாதிரி இன்றைக்கி நானும் உணர்ந்தேன். ஏன்னா நானும் கிறிஸ்தவனாக இருப்பதனால எனக்கும் அதை பற்றி நல்லாவே நான் இது பண்ணானா என்ன பண்ணுறதுக்கு பொது காரியங்கள் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஒவ்வொரு இடத்துல இருக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்த கன்வென்ஷன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மனம் திருந்தி கடவுளை அடைவதற்கு கடவுள் நமக்கு கிருபை புரிவாராக என்று கூறி என்னுடைய வாக்குகளை நான் முடிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அபேஷை கொடுத்துருக்குறாங்க, ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு நாம் பார்த்து, ஏன்னா கண்டிப்பாக இப்போ உடனே முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் கம்மிங் another 4-5-6 monthஸில் நான் அதை வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் லேம்ப் என்னம்மா, ஏன்னா நார்மல் ஸ்ட்ரீட் லேம்பாக இருந்தால் இம்மீடியட்டாக நான் வந்துட்டு போட சொல்லலாம். பட் அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு ஹை பவர் ஹாலஜன் மாதிரி உள்ள ஒரு ஹை பவர் சோலார் மாதிரியோ இல்லைன்னா ஸ்ட்ரீட் லைட்டு கேட்டிருக்கிறாங்க. நான் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு எப்படியும் எனக்கு 5 மாதங்கள் கண்டிப்பாக ஆகும். ராபின்சன் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஏன்னா நானும் பல வேலையில் மறந்துடுவேன், பொய் சொல்ல விரும்பலை, கண்டிப்பாக நான் மறந்து போவேன். யாராவது என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு பண்ணி தருவேன் என்பதையும் கூறிக்கொண்டு என்னுடன் இந்த விழாவுக்கும் கன்வென்ஷன் சென்டருக்கு வந்திருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களுக்கும் டேவிட் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி, இந்த நம்ம ஜெபசிங் அவர்களுக்கும் ரெவரண்ட் பாஸ்டர் ஜெபசிங் அவர்களுக்கும் நம்மளுடைய பாஸ்டர் அவர்களுக்கும் எனக்கு அழைப்பு விடுத்த உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி. நல்ல ப்ரேயர் பண்ண உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். பாட்டு உண்மையிலே நல்லா இருந்து அனைவருக்கும் திருநாள் நல் வாழ்த்துக்கள். சண்டே சொல்ல வேண்டியதை இன்றைக்கே சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். இருபத்தி சபை நாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாட அந்த சபை நாளுக்கு முன்பதாக இவ்விதமான ஒரு சிறப்பான நற்செய்தி கூட்டத்தை ஏற்படுத்தி இறை நாமத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய திருச்சபையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவர் கிருபையாக இந்த வட்டாரத்திலே ஒரு அழகிய
தைத்தோட்டம் என்ற ஒரு திருச்சபையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த திருச்சபை குறுகிய காலத்துக்குள்ளாக பெரிய வளர்ச்சியை கண்டடைய ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் இந்த திருச்சபையிலே திருப்பணி விடைகளை நிறைவேற்றி வருகின்ற அன்புக்குரிய போதகர் இவாஞ்சலிஸ்ட் ஷிபி அவர்கள் பொறுப்பெடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் திருச்சபையிலே திருப்பணி விடைகளிலே அதி உற்சாகமாக இருந்து திருச்சபையினுடைய வளர்ச்சி பணியிலே தன்னை ஈடுபடுத்தி ஒரு தூர காட்சியோடு கூட செயல்பட்டு வருவதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். மட்டுமன்றி சபை செயற்குழு, பேராய மாமன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்துவாராக, பயன்படுத்துவாராக. இந்த நாளிலும் இந்த நற்செய்தி கூட்டத்திலே சிறப்பாக பாடல்களை பாடி அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட வண்ணமாக மிகவும் சிறப்பாக ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மத்திலே சொல்ல இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் ஒவ்வொருவரையும் மனப்பூர்வமாக நான் பாராட்டுகின்றேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மத்திலே மிக சுருங்கிய வார்த்தைகளை நம்மத்திலே சொல்லி நம்மை வாழ்த்தி சென்றிருக்கின்றார்கள். இவர்களை நாம் ஆதரிப்பதோடு கூட மட்டுமன்றி நாம் அவர்களுக்காக தினமும் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை நம் மத்தியிலே தேசத்திலே செய்ய ஆண்டவர் அருள் புரிகின்றார். அன்பிற்குரியோர்களே, இந்த நற்செய்தி பெருவிழாவிலும் நான் அதிகமாக பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நேரம் 8 மணி ஆகிவிட்டது. அன்புக்குரிய செய்தியாளர் அவர்கள் நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஜெபத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு, பலவிதமான விண்ணப்பங்களோடு கூட நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஏக்கங்களை அறிகின்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கின்றார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாக பகைமையை உண்டாக்குறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குறைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தவறுகளை, தப்பிதங்களை நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்குகின்ற போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கின்றவராக காணப்படுகின்றார். ஆண்டவர் மனிதனை நல்லதாக படைத்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆதியிலே ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட விரிசலை போன்று இன்றைக்கு பல நிலைமையிலே நாம் நம்முடைய மனம் மாமிச விரும்பணமாக நடப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்விலே பல நிலைமையிலே நாம் செயலிழந்து விடுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற விரும்பி வந்திருக்கின்றவர்களாகிய நாம் ஜெபத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு கூட நாம் முன்னேறுகின்ற போது நாம் இந்த நற்செய்தி பெருவிழா நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக ஆண்டவர் அமைத்தருவாராக. எல்லா ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்ற சபை மக்கள், திருச்சபையினுடைய போதகர், சபை செயற்குழு அனைவரையும் மனமாற நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அன்புக்குரிய சிறப்பு செய்தியாளர் அவர்கள் தொடர்ந்து நம்பத்திலே செயல்பட நாம் ஜெபத்தோடு கூட அமைந்திருப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நாம் காணிக்கைகளை படைப்போம். பாடலை காணிக்கை பாடல் நிறைவு பெற்றவுடன் அன்புக்குரிய சகோதரர்கள் ஆண்டுடைய செய்தி நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. സന്തോഷമുള്ളവർക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അവിടെ സങ്കീർത്തനക്കാരൻ 23-ാം സങ്കീർത്തനം നമ്മെ ഇങ്ങനെയാണ് പഠിപ്പിക്കുന്നത്: നന്മയും കരുണയും എൻ്റെ ആയുഷ്കാലമൊക്കെയും എന്നെ പിന്തുടരും. ഞാൻ യഹോവയുടെ ആലയത്തിൽ ദീർഘകാലം വസിക്കും.
അവിടെ വചനം പഠിപ്പിക്കുന്നത് പോലെ നമുക്ക് ലഭിച്ച സകല നന്മകളും ദൈവം തന്ന ദാനമത്രേ. ദൈവം തന്നാൽ അല്ലാതെ ഒന്നും തന്നെ നമ്മുടെ ജീവിതത്തിലില്ല. ആ ദൈവത്തിന് മഹത്വത്തോടുകൂടെ നമുക്കെല്ലാവർക്കും ചേർന്ന് കർത്താവിനെ പാടി ആരാധിക്കാം. പാട്ടുകാരൻ ഇങ്ങനെ പഠിപ്പിക്കുന്നു: എണ്ണമില്ല നന്മകൾ എന്നിൽ ചൊരിയും, വൻദയെ ഓർക്കുമ്പോൾ നന്ദിയല്ലതൊന്നുമില്ലപ്പം എൻ്റെ നാവാൽ ചൊല്ലിയിടുവാനായി എന്ന ഗീതം നമുക്ക് ചേർന്ന് കർത്താവിൻ്റെ നാമത്തിൽ പാടി സ്തുതിക്കാം. നന്മകളിൽ ചൊരിയുവന്തയോർക്കുമ്പോ നന്ദിയല്ലതൊന്നുമില്ലപ്പാ എന്റെ നാവ് ചൊല്ലിടുവാനാ. സ്തോത്രമല്ലതൊന്നുമില്ലപ്പാ എന്റെ നാവ് ചൊല്ലിടുവാനാ. സ്നേഹമോർക്കുമ്പോൾ വൻകൃപകളോർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ വൻ ത്യാഗമോർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. യേശുവേ സ്വന്ത ജീവൻ തന്ന സ്നേഹമേ നന്ദിയല്ലതൊന്നുമില്ലപ്പാ എന്റെ നാവ് ചൊല്ലിടുവാനാ. സ്തോത്രമല്ലതൊന്നുമില്ലപ്പാ എന്റെ നാവ് ചൊല്ലിടുവാനാ. നിത്യസ്നേഹമോർക്കുമ്പോൾ
നിറയുന്നെന്റെ പ്രിയനേ, നന്ദിയല്ലതൊന്നുമില്ലപ്പാ, എന്റെ നാമം ചൊല്ലിടുവനാ. സ്തോത്രമല്ലതൊന്നുമില്ലപ്പാ, എന്റെ നാമം ചൊല്ലിടുവനാ. നിത്യസ്നേഹമോർക്കുമ്പോൾ, വൻ കൃപകളോർക്കുമ്പോൾ, എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗമോർക്കുമ്പോൾ, എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. യേശുവേ, நல்ல கரங்களை தட்டலாமா? நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்திற்கு. நம்ம எந்த நாமத்தினால கூடி வந்திருக்கிறோம்? சத்தமா இயேசுவின், இயேசு என்ற நாமத்தினால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை அசைங்க பார்ப்போம். இன்னைக்கு விசேஷமாக ஆண்டவர் நம்மளை தொட போகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பர்சனலாக வந்து ஆண்டவர் தொட போகிறார். நம்ம ஏதோ ஒரு நம்ம ஐயா வந்து சும்மால அந்த கூடுகையை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தலை. ஏதோ ஒரு நோக்கம், இது பரலோகத்தில் தீர்மானித்த இந்த கூட்டம். ஐயா மூலமாய் ஆண்டவர் ஏவப்பட்டு இந்த கூட்டத்தை நமக்காக, நம்மளுடைய பிரயோஜனங்களுக்காக, நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் பலமாய் நம்ம நிரப்பணும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை கேட்குறோம் மாத்திரமல்ல, இயேசுவை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தில் வந்து நம்ம வாசித்த வேத பாடத்தில் இருந்து நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு 9:17-27 வசனங்கள் முடிய யாரோ ஒருவர் சத்தமாக வாசிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம ஆண்டவர் வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிறாரு, நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு, நம்ம மேலே வந்து கரிசனையாக இருக்காரு. ஆனால் நாம் அவரை வந்து எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம்? அவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வந்து எல்லாமே நிறைவேறிச்சுன்றது நமக்கு கை தூக்கம் பார்ப்போம். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இல்லை வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எனக்கு நிறைவேறிட்டு இருக்கு. அவங்க மாத்திரம் கையை அசைங்க பார்ப்போம். யாராலையும் முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், நம்ம சபைக்கு கூடி வருகிறோம், அவரை தேவ பிரசனத்தில் வருகிறோம். ஆனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கி விசுவாச குறித்து நம்ம ரொம்ப ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார்.
நம்ம விசுவாசம் எவ்வளோ வந்து அது ஒரு பவர்ஃபுல்ன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த பூமியில் வந்து ஊழியம் செய்யும்போது 3.5 வருடம் அவர் ஊழியம் செஞ்சார். ஊழியம் செய்யும்போது அவர் அநேகருக்கு வந்து அவருடைய நாமத்தினால வந்து அற்புதங்கள் அதிசயங்களை பலமாக வந்து கர்த்தருடைய வல்லமை தேவ ராஜ்யம் பலமாக கிரியை செஞ்சு கொண்டு இருந்தது. அப்போ அவரை நோக்கி வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் விசேஷமாக வேதத்தில் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கால, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும்போது அநேகர் அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சார். ஆனால் அநேகருக்கு அவர் செஞ்சிட்டக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படி இது நடந்தது. நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிச்சதுனால தான் உனக்கு அற்புதம் நடந்தது. நீங்கள் விசுவாசிச்சதுனால தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டானது. அப்படி அநேக இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லுவார். அது விசுவாசத்தை குறித்து அவ்வளோ வந்து அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யணும்னா, ஒரு அதிசயங்களை செய்யணும்னா, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தடைகள் இருக்குன்னா முதலாவது நம்மளை வந்து நம்ம சோதித்து பார்க்கணும். நம்முடைய விசுவாச அளவு எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம விசுவாசிக்கிறோமா? உண்மையாக ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோமா? உண்மையாக அவரை வந்து இது கட்டாயம், இந்த காரியத்திலேருந்து எனக்கு கட்டாயம் ஆண்டவர் விடுதலை செய்வார், இந்த காரியத்திலேருந்து கட்டாயம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், எனக்கு என் சரீரத்தில் இந்த ஒரு காரியம், இந்த ஒரு வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று நம்ம அநேக வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் நம்ம உண்மையாக விசுவாசிக்கிறோமா? விசுவாசிச்சா அந்த டைம்லே கர்த்தர் சுகப்படுத்துவார். விசுவாசிச்சா அந்த டைம்லே அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம செய்தியை முடிக்கும் போது ஜெப வேளையில் அநேகரை கர்த்தத்தோட போகிறார். அது விசேஷமாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் அவங்கள தொட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. அவர் கிரியை செய்யணும்னா, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னா முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். முதலாவது அந்த விசுவாசம் என்ன அந்த வாசலை நம்ம திறக்கணும். வேதத்தில் வந்து எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறாரு, எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம வேதத்தில் நம்ம வந்து படித்த பிரகாரமாக அந்த அவனை வந்து ரொம்ப அவன் எத்தனையோ பிசாசு அவனுக்குள்ளே இருந்தது. அவ்வளோ அவனை பிசாசை வந்து அந்த அளவுக்கு அவனுக்குள்ளே அவனை வாட்டி வதைத்தது என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து 12 சீஷர்களை விசேஷமாக தெரிந்து கொண்டு விசேஷமாக அவளை வந்து அபிஷேகம் பண்ணி அவளை வந்து அப்போவே ஆண்டவர் வந்து ஊழியத்தில் அவங்கள வந்து பயிற்றுவிக்கிறார். அப்போ அந்த சீஷர்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீஷர்களிடத்தில் அவங்க போகாமல், ஆண்டவரிடத்தில் போகாமல் சீஷரிடத்தில் போகும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. அதனால் அற்புதம் நடக்கலை. அதனால் இயேசு அண்டையில் அந்த பையனை கூட்டு வராங்க. அந்த பையனை கூட்டு வரும்போது நம்ம வேதத்தில் படித்தோம். அந்த பையனை கூட்டு வரும்போது ஆண்டவர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் அற்புதம் செய்யலை. எடுத்தோடனே அவர் வந்து அவன் மேலே கையை வைக்கலை. எடுத்தோடனே அவங்கள்ட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ஆண்டவர் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்னது விசுவாசத்தை பற்றி தான் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக அவர் சொல்கிறாரு. திரும்ப அந்த ஒரே வசனத்தை நம்ம வாசிப்போமா? மார்க் 9:23. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த இடத்துல வந்து விசுவாசமே இல்லை. அந்த இடத்துல விசுவாசம் இல்லைனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கு அடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவருடைய அற்புதம், ஆண்டவருடைய வல்லமை பலமாக அந்த பையன் மேலே இறங்கி இமிடியேட்டாக அவனுக்கு வந்து ஒரு விடுதலை, இமிடியேட்டாக ஒரு பெரிய ஒரு மாற்றம், அந்த இடத்துல பெரிய ஒரு தேவ மகிமை வெளிப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரியம் விசுவாசம். நம்ம சபைக்கு நம்ம வந்து இயேசுவை நம்மளுக்கு தெரியும், எத்தனையோ வருஷங்களில் இல்லை ஒருவேளை நம்ம தகப்பனோ நம்ம தாய் மூலமாக நம்ம வந்து ஆண்டவரை அறிஞ்சிருப்போம், இல்லை ஏதோ ஒரு நம்ம கூட்டத்தில் ஆண்டவரை நம்ம அறிஞ்சிருப்போம். சபைக்கு வரோம், திருப்பி அடுத்த வாரம் சபைக்கு போகிறோம், இது கூட்டத்துக்கு விசேஷமான ஒரு கூட்டத்துக்கு கலந்து கொள்கிறோம், ஏதோ எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். நம்ம வாழ்க்கையில்
அடுத்த லெவல் நமக்கு ஒரு 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 ஆசீர்வாதம் உண்டாகணும். அடுத்த லெவலில் நம்ம போகணுன்னா ஆண்டவரை நம்ம முழுமையாக ஒரு விஷயத்துலையும் நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். இந்த சபையில் இருக்கிற, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் கேட்டிருக்கீங்களா? என்னத்தை நடந்து என்னத்தை பண்ணுறது கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையா? இவங்களாம் அவிசுவாசிகள். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒருவேளை நமக்குள்ள அந்த அவிசுவாசம் என்ன ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து இன்னைக்கு வந்து நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. அப்படிப்பட்ட அவிசுவாசம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சபைக்கு வருவதற்கோ, இயேசுவை அறிஞ்சதுக்கோ, இல்லை கூட்டத்துக்கு வருவதற்கோ எதுக்குமே பிரயோஜனமே கிடையாது. சொல்லப்போனால் அவிசுவாசம் உள்ள என்னவர்கள் அவிசுவாசமோடு அவங்களோட வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். அப்படிப்பட்டவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் யாரும் இல்லைன்னு. ஒருவேளை நம்ம மைண்டில் அந்த டைம் சிச்சுவேஷன் வரும்போது இருந்ததுன்னா தயவுசெய்து இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. ஐயாட்ட இல்லை இந்த சபையில் வந்து சாட்சி சொல்லுவீங்க. ஒரு சில கொஞ்ச நாளில் ஆண்டவர் உங்களுடைய உயர்வை வந்து படிப்படியாக டக்குன்னு உயர்த்திடுவார். ஆனால் உங்கள் விசுவாச அளவு அதே மாதிரி இருக்கணும். நீங்கள் விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். இன்னொரு வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம என்னதான் நீதியான், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கேன், சபைக்கு எல்லாமே கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லாமே நான் வந்து எல்லா விஷயத்துலையும் நான் கரெக்டாக இருக்கேன், ஆனால் நான் நீதிமானாக தான் இருக்கேன், நான் எந்த தப்பு பண்ணல, நான் பாவம் பண்ணல, எதுவுமே பண்ணல, சபைக்கு நான் கொடுக்க வேண்டிய எல்லா இதையும் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன்னு எல்லாமே பேசலாம். ஆனால் விசுவாசம் இல்லைன்னா நீதிமான் பிழைக்கவே முடியாது. நீதிமானே கிடையாதுன்னு தான் சொல்லுவான். விசுவாசம், இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். இயேசு நம்ம சபையில் வந்து ஒரு ஏதாவது கூட்டம் நடத்துகிறாங்கன்னா ஆண்டுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கணும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, இந்த வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். கண்களை மூடுவோமா? இருக்கிற இடத்துல அப்படியே எந்திரிச்சவங்க எந்திரிக்குங்க, எந்திரிச்சு நிற்கலாம். இன்னைக்கு இயேசுவானவர் ஒவ்வொருவரையும் தொட போகிறார். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தில் அது சுற்று வட்டாரங்களில் உலாவின இயேசுவானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தம்பி என் சிச்சுவேஷன் இப்படி இருக்கு தம்பி, இதெல்லாம் முடியவே முடியாது தம்பி, இதெல்லாம் நடக்காது தம்பி, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இல்லை இது இவ்வளோதான் என்னுடைய இவ்வளோதான் நான் சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் நான் அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த வியாதி வந்து நான் கடைசி வரையும் நான் மாத்திரை போட்டு தான் ஆகணும், நான் கடைசி வரையும் மாத்திரை மெடிசன் போட்டு தான் ஆகணுன்ற நீங்கள் ஒருவேளை அப்படி நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவானவர் உங்களை தொட போகிறார். உங்களை தான் தொட போகிறார். அம்மா உங்களை தான் தொட போகிறார். ஐயா உங்களை தான் தொட போகிறார். ஒருவேளை என் தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது, ஐயா எனக்கு என்ன தொழில் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, நான் படித்ததுக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொல்ல நினைக்கலாம். நீங்கள் இன்றைக்கு உங்களை தான் தொடுறார். உங்களை தான் தொட போகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி
வலது கரத்தை உயர்த்து. உண்மையாக கேட்க போகிறோம், உண்மையாக கேட்க போகிறோம், உண்மையாக கேட்க போகிறோம். தேவ பிரசனம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 எல்லாரும் கண்களை மூடி கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த யாக்கோபு சொன்னது போல, நான் உங்களை விட மாட்டேன் சுவாமி, நான் உங்களை விட மாட்டேன் சுவாமி. அந்த பெரும்பாடு ஸ்திரீயை போல, அந்த பெரும்பாடைய ஸ்திரீயை போல இயேசுவானவரை ஒரே நோக்கம் அந்த இயேசு தான், ஒரே நோக்கம் அந்த இயேசு தான் எனக்கு, ஒரே நோக்கம் அந்த இயேசு தான் எனக்கு. அவர் தான் எனக்கு விடுதலை, அவர் தான் எனக்கு பதில், அவரால் மாத்திரம்தான் முடியும். ஐயா, மனுஷங்களுக்கு நான் சொல்லி மனுஷங்களுக்கு நான் புரிய வைக்கணும் நினைச்சு அவங்க என்னை உதாசீனப்படுத்தினாங்க, அசட்டை பண்ணினாங்க, பரியாசனம் பண்ணினாங்க, கேவலமா நினைச்சாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் இல்லைங்க. இந்த ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை மாறும். இயேசு இருந்தா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை மாறும். இயேசு இருந்தா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை மாறுங்க. ஒருவேளை இந்த பாவத்தை என்னால விட முடியல, இந்த ஒரு காரியத்தை என்னால விட முடியல, ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டிருந்தா, வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, ஐயா இந்த காரியம் என்னால ரொம்ப துரத்தி வந்துட்டு இருக்கேன், என்னால விட முடியல, இந்த பாவத்திலிருந்து என்னை விட முடியல, எனக்கு நிம்மதியில் என்று நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு அந்த இயேசுவானவர் உங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கேளுங்க பாப்பா, வாய்களை திறந்து. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோமா வாய்களை திறந்து? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகள், ஏதோ ஒரு காரியங்கள் உள்ள ஒரு மரம் ஐயா ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். விடாதீங்க. நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.
அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உண்மையா கேளுங்க. உம்மால் கூடும் இயேசுவானவர் எல்லாம் உங்க பக்கத்துல தான் வந்திருக்கிறார். அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, இயேசுவானவர் உங்க பக்கத்துல தான், உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். வாய்கள் திறந்து கேளுங்க. வாய்கள் திறந்து கேட்கல பாப்போம். இன்னையோட என் வாழ்க்கை மாறணும், இன்னையோட என் வாழ்க்கை தலைகீழாய் மாறணும். சரீரத்துல எந்த வியாதியா இருந்தாலும் சரி, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுமா. விண்ணப்பத்தை கேட்பவரே. ஐயா, உங்க சரீரத்தில் எந்த வியாதியா இருந்தாலும் சரி, ஒருவேளை கட்டியோ இல்ல மருத்துவர்களாக சுகப்படுத்தாம இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல பேக் பெயினோ, இல்ல மூட்டு வலியோ, இல்ல கை வலியோ, இல்ல தலைவலியோ, எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவானவர் உங்க பக்கத்துல வந்து உங்க சிரசின் மேல கைகளை வைக்கிறார். என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை உயர்த்தி சொல்லாம. உம்மால் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும். ஒருவேளை கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பேங்க் லோனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேவ சமூகத்துல வைங்க. ஏசப்பாட சொல்லுங்க, ஏசப்பாட சொல்லுங்க பாப்போம். தொழில் செய்யறவங்க ஏசப்பாட சொல்லுங்க பாப்பா. வாய்களை திறந்து, ஏசப்பா, ஏசப்பா என்னை தொடுங்க சுவாமி. ஒரு தொடுதல், ஒரு டச் போதும் என் வாழ்க்கை மாறும். ஒரு டச் என் குடும்ப சூழலை மாறும். ஒரு டச் என் பிள்ளையோட வாழ்க்கை மாறும். வாய்களை திறந்து கேளுங்க. வாய்கள் யாரும் மௌனமா இருக்கணும். வாய்களை திறந்து. சுகம் தருபவரே. இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஸ்பெஷல். இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஸ்பெஷல். எல்லாரும் ஸ்பெஷலா ஆண்டவர் தொட போகிறார். ஒரு சில பேர்ல சரீரத்துல கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இறங்கி கொண்டிருக்கிறது. இறங்கி கொண்டிருக்கிறது இந்த வல்லமை. ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. கடைசியா சொல்லாம கரங்களை உயர்த்தி. உம்மால் கூடும் எல்லாம். யாரும் விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. வாய்களை திறந்து இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களையும் அதிசயம் செய்யணும். விடாதீங்க. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை
சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே. ஓ ஜீசஸ் எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறங்க பார்ப்போம். அப்பா அப்பா என்னை தொடுங்க சுவாமி, எங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறணும். எங்க வாழ்க்கையில தகப்பனே இந்த ஒரு காரியம், இந்த ஒரு பிரச்சனை எங்களை தகப்பனே விடாமல் விடாமல் துரத்தி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து கரங்களை தட்டி கரங்களை தட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி, யாரும் மௌனமா இருக்கணும், எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து விடாதீங்க விடாதீங்க. இயேசுவானவர் இயேசுவானவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் உங்களை ஐயா உங்களை தான், அம்மா உங்களை தான் இயேசுவானவர் தொட விரும்புகிறார். ஹalleluya, விடாதீங்க விடாதீங்க. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் வல்லமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமை, பரலோகத்தின் மகிமை. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதி அந்த கட்டி இப்பொழுதே மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை, அந்த வலி, அந்த மூட்டு வலி, அந்த பேக் பெயின், அந்த ஸ்பைனல் கால் பிரச்சனை, அது எதுவா இருந்தாலும் சரி, என் இயேசுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஹalleluya. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் தரித்திரமோ, எந்த ஒரு காரியமோ, தடைகளோ, திருமண தடையோ, பிள்ளை செல்வமோ, எத்தனையோ நாள் நீங்க காத்திருக்கலாம். இன்றைக்கு அந்த இயேசுவின் வல்லமை உங்க மேலதான், உங்க சிரசின் மேலதான் இறங்குது. விடாதீங்க, கரங்களை தட்டி நல்லா ஹalleluya ஹalleluya. இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை. தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகள் விடாதீங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். ஹalleluya. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாய். ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே உங்க இருதயத்தில் கையை வைங்க பார்ப்போம். அப்படியே உங்க இருதயத்தில் கையை வைங்க பார்ப்போம். இருதயத்தில் கை வைங்க பார்ப்போம். ஹalleluya ஹalleluya. ஒருவேளை சரீரத்தில் யாருக்காவது கட்டியோ இல்லை பேக் பெயினோ, இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கையை வைங்க பார்ப்போம். அந்த இடத்துல கையை வைங்க, அந்த இடத்துல கையை வைங்க. ஒருவேளை உங்கள் கணவர் வராமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் மனைவி வராமல் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டார் யாராவது வராமல் இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து. ஒருவேளை கண்ணு மங்களா தெரிஞ்சதுன்னா, இல்லை காது கேட்கலையோ, அந்த காது பகுதியில் கையை வைங்க, கண்ணு பகுதியில் கையை வைங்க. இன்றைக்கு உங்க மூலியமா கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசமான வார்த்தையை கேட்டீங்களே, இன்றைக்கு உங்க மூலியமா தான். நீங்க ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறீங்க. உங்க மூலியமா கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்க மூலியமா கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அந்த இடத்துல கையை வைங்க. ஒருவேளை கடன் பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கு, இது உயர்வே இல்லாமல் இருக்குயா, என் தொழிலில் நஷ்டம் தான் இருக்கு, இல்லை லாபமே இல்லாமல் இருக்கு. எல்லாரும் விசுவாசத்தோடு உங்க மைண்டுக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார், இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். எல்லாரும் வாய்களை திறந்து நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரையும் தொட போகிறது, ஒவ்வொரையும் தொட போகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவேனை தொடும், இயேசுவேனை தொடும், இயேசுவேனை தொடும், இயேசுவேனை தொடுங்க சுவாமி, இயேசுவேனை தொடுங்க சுவாமி, இயேசுவேனை தொடுங்க. இந்த வியாதி தகப்பனே பல நாட்களா என்னை வாட்டி வதைக்குது ஏசப்பா, வேண்டாம் வேண்டாம் ஏசப்பா, என்னை தொடும், என்னை தொடும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் நாமத்தினாலே அந்த மங்கி இருக்கிற கண் பார்வை இப்பொழுதே தெளிவாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த மூட்டு வலி பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறையட்டும். அந்த ஸ்பைனல் கால் பிரச்சனை, பேக் பெயின், உட்கார முடியாம நிக்க முடியாம, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை அந்த இடத்துல இறங்குவதாக.
ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தினாலே செவிட்டு ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவனை துரத்துகிறேன். ஹalleluya ஹalleluya. அப்பா கடன் பிரச்சனை சுவாமி, கடன் பிரச்சனை சுவாமி. அப்பா தகப்பனே, நான் எத்தனை நாள் வட்டி கட்டிட்டு இருப்பேன் சுவாமி. ஏசப்பா இன்னையோட மறையட்டும், இன்னையோட தகப்பனே இது ஒரு விடிவு காலம் வரட்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இவர்கள் கடன் தகப்பனே கடன் எல்லாம் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. விடுவிக்கிற வல்லமை இப்பொழுதே அவங்க தொழில்ல இப்பொழுதே இறங்குவதாக சுவாமி. ஹalleluya ஹalleluya. தகப்பனே வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஐயோ தகப்பனே கர்த்தாவே, எனக்கு உயர்வு இல்லாம இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது இயேசுவின் வல்லமை தொடுவதாக, இப்பொழுது இயேசுவின் வல்லமை தொடுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா தகப்பனே, அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துல யாராவது வியாதியோடு இல்ல பிரச்சனையோடு இருப்பாங்க தகப்பனே, வீட்டுல இருப்பாங்க சுவாமி. இந்த ஒளிபெருக்கின் மூலமா யாரெல்லாம் தகப்பனே ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை தாங்க, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. ஐயோ இந்த பாவத்தை என்னால விட முடியல, எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை என்று யாரெல்லாம் தகப்பனே வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே இயேசுவின் வல்லமை, இப்பொழுதே இயேசுவின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அவளை கழுவி சுத்திகரிப்பதாக, விடுதலை செய்வதாக. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும் எல்லா தகப்பனே அடிமைத்தனத்திலிருந்தும் இப்பொழுதே விடுவிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. தொட்டிருக்கு, நம்ம ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கு. ஏசப்பா நம்ம தொட்டிருக்காரு, ஏசப்பா நம்ம தொட்டிருக்காரு. எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோட, உங்க விசுவாசத்தினாலதான் நீங்க அற்புதத்தை பெறுவீங்க. உங்க விசுவாசத்தினால விசுவாசமா கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி சுவாமி. Thank you Jesus. ஹalleluya. Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா நீங்க எங்களையும் தகப்பனே ஒரு பொருட்டாய் எண்ணி அப்பா எங்களை எங்கள் மேல் அவ்வளோ பாசம் வைத்து நீர் எங்கள் மேல் இறங்கி இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுக்கு அற்புதத்தை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு அதிசயங்களை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு சிரசின் மேலும் உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க சுவாமி, உடைய வல்லமையை ஊற்றுங்க சுவாமி. விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் அவங்க மேல் இறங்குவதாக, ஒரு ஆசீர்வாதமான மழை இப்பொழுதே தகப்பன அவங்க மேல் இறங்குவதாக சுவாமி. சப்பா அநேக சாட்சிகள் தகப்பனே வரும் நாட்கள் அநேகர் சாட்சி சொல்லணும் சுவாமி. என் வாழ்க்கை மாறிடுச்சு, என் வாழ்க்கையில கர்த்தர் தொட்டார், என் சரீரத்தை கர்த்தர் தொட்டார். அநேக சாட்சிகள் எழும்ப கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அப்பா நீங்க தகப்பனே எங்களுக்கு அனுக்கிரகம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த கூட்டத்தை நடத்தின தகப்பன ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷ கருத்தை கொண்டு ஆசீர்வதிங்க சுவாமி. சப்பா விசேஷித்த கருத்தை கொண்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அந்த சபையில் இருக்கிற கமிட்டி மெம்பர் எல்லாரையும் பிசி டிசி எல்லாரையும் தகப்பனே விசேஷித்த கருத்தை கொண்டு ஆசீர்வதிப்பீராக சுவாமி. சப்பா ஐயரையும் தகப்பனே, தலைமை ஐயரையும் தகப்பனே கர்த்தாவே சப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளே சுவாமி, அவங்க குடும்பங்களை தகப்பனீங்க ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. இன்னும் அநேக பட்டணங்களுக்கு அவங்களை ஊழியம் செய்ய அவங்களை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க சுவாமி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபித்த வேலையில்
யார் யாருக்கெல்லாம் என்ன அற்புதங்கள் நடந்ததோ நீங்கள் சோதிச்சு பாருங்கள். உங்கள் கண்ணை சோதிச்சு பாருங்கள், உங்கள் காதை சோதிச்சு பாருங்கள். கட்டிலாம் நிறைய பேருக்கு மறைஞ்சிருக்கு. பேக் பெயின் வந்து மூட்டு வலி நிறைய பேருக்கு போயிருக்கு. சோதிச்சு பாருங்கள். சோதிச்சு பார்த்துட்டு நாளைக்கு கட்டாயம் நீங்கள் சாட்சி சொல்லணும். எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? கையை தூக்க மாட்டீங்க பார்ப்போம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கட்டாயம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. நிறைய பேருக்கு ஆண்டவர் செஞ்சிருக்காரு. நிறைய பேருக்கு ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நேரத்திற்காக நன்றியோடு கூட தம்மை நாங்கள் துதிக்கின்றோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கின்றோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டுடைய திருவார்த்தையின் வாயிலாக நீர் எங்களோடு கூட பகிர்ந்த உம்முடைய மகத்துவத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. ஆண்டவரே, உண்மையில் நாங்கள் வைக்கின்ற விசுவாசம் ஒருபோதும் அபத்தமாக அமைவதில்லை தகப்பனே. இன்னமும் நாங்கள் மேல் விசுவாசம் வைத்து உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே துவங்கி இருக்கிற நற்செய்தி பெருவிழா மிகுந்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் அமைத்தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழிநடத்தல் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகின்ற பாடல்களை பாடி ஆராதனை நடத்துகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் எங்களோடு தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். திருச்சபையினுடைய போதகர், சபை செயற்குழு, திருச்சபை மக்கள், இந்த வட்டார மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஒரு லேதியாளின் உள்ளம் திறந்தது போல தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளம் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும்படியான பாக்கியத்தை ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுத்து பலப்படுத்தும். உம்முடைய வழிநடத்தல் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நடைபெற இருக்கிற சபை நாள் விழா அனைத்து நிகழ்விலும் ஆண்டுடைய பிரசன்னம் கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு ரட்சகர் மூலம் தாழ்மையுடன் விடுதற்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போ வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடிக் கொண்டு மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் மனோகர ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக.
தெய்வம்